ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஈவினிங் டைம்ங்க. நல்லா மழை பெய்யுது. சரி டீ கூட ஏதாச்சும் சூடா செய்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி வீட்ல பார்த்தாக்கா இட்லி மாவு தான் இருந்தது. சரி அத வச்சு என்ன செய்யலான்னு பார்த்தேன். அப்போ வந்துட்டு 1 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் இட்லி மாவு எடுத்தோம். அத வந்து நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம இப்போ வந்து அந்த 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது இட்லி மாவுல உங்களுக்கு வந்து உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கங்க. இல்லாட்டி இந்த இட்லி மாவையும், ரவையும் நீங்க மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு கூட வச்சுடுங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கண்டிப்பா ஊறணுங்க. அது ஊறுறதுக்குள்ள நீங்க போயிட்டு ஒரு டீய போட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். மாவு நல்லா கெட்டியா பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. மாவு நல்லா கெட்டியா அந்த போண்டா போண்டா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. போண்டா போடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நாம வந்து இதில என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கொஞ்சமா ஜீரகம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு மிளகு, அதுக்கப்புறம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறோம். இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை இது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். கிட்ட தேங்காய் இருந்ததுன்னா சேருங்க. இது வந்து தேங்காய் திருவியும் போடலாம், இல்லாட்டி பல்லு பல்லாவும் போடலாம். நான் திருவி வச்சிருந்தேன். அதனால அதையே சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட வந்து சோடா உப்பு, சமையல் சோடா சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆப்ப சோடா. அது கொஞ்சமா சேர்த்துங்க. இல்லாட்டி வந்து இதில அரிசி மாவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்டா இருக்க மாரி இருக்கும். அதனால சமையல் சோடா சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாவும் மொறுமொறுன்னு இருக்கும். உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணீங்க. ஏன்னா இட்லி மாவுல இருக்கிற உப்பு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா, உப்பு கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சமா உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாரி வாணல வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சின்ன சைஸாவே போட்டுக்கங்க. ரொம்ப பெருசா போடாதீங்க. இப்படி சின்ன சின்னதா இருந்ததுன்னா, டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது சட்னி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். இருந்தாலும் இன்னைக்கு சரி திடீர்னு மழை பெய்யுதா, அப்ப டீ கூட வச்சு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுனதுனால, நான் இத ரெடி பண்றேன். இது வந்து அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு. நீங்க அப்படியே போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா, ஒரு பக்கம் செவந்திருக்கும், ஒரு பக்கம் வந்து செவராது. வெள்ளையாவே இருக்கும். நீங்க இந்த மாரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கனாக்கா, நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப நம்ம இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து இந்த மாரி போட்டு எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாதாங்க இருந்துச்சு. நானும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.